வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இந்த மாதம் இருக்க போகுது, என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது, கிரகநிலை மாற்றங்கள் மற்றும் குடும்ப நலப்பலன்கள் மற்றும் குழந்தைகளின் கல்வி எப்படி இருக்க போகுது, என்னென்ன கிழமைகளில் நீங்கள் செஞ்சால் நல்ல காரியங்கள் நடக்கும், நல்ல நேரம் மற்றும் முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குது, உங்கள் ராசிக்கான கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசிக்காரர்களுக்கான கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காங்க, புதன் சுக ஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் கேது பாக்கிய ஸ்தானத்துலேயும், சனி தொழில் ஸ்தானத்துலேயும் இருக்காங்க, ராகு அயன சயன போக ஸ்தானத்துலேயும், குரு என வலம் வருகிறாங்க. குருவும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு வலம் வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்கார அன்பர்கள் எந்த மாதிரியான அதிசயங்களை கொண்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் நிதானமாகவும் விடாமுயற்சியுடனும் காரியங்களை செய்து முடிக்கும் பலன் கொண்டவங்க, மிகுந்த நன்மை மற்றும் அன்பு காட்டுபவங்களாகவும் இருப்பதால் அவர்கள் எப்போதும் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்ற வேண்டும் என எந்த எல்லைக்கும் செல்வீர்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாத ராசிநாதன் புதன், தைரியநாதிபதி சூரியன் ஆகியோர் தைரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்காங்க. நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி தாங்க. எந்த காரியம் செய்தாலும் உங்களுக்கு நன்மை தாங்க உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறதால் தொழில் ஸ்தானத்தில் ராகு அலங்கரிக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். வாகனங்கள் வாங்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் வாங்கலாம். உங்களுக்கு சிறப்பு தாங்க. எந்த ஒரு வாகனம் வாங்கினாலும் சிறந்து நிலைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இந்த மாதம் உங்களுக்கு விளங்குகிறதுங்க. மேசம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பார்க்கறதுனால திடீர் செலவு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் மருத்துவ செலவு தாங்க. அது ஒன்றும் பெருசாக நீங்கள் பயப்பட வேணாம். சளி, இருமல், காய்ச்சல் போன்ற சின்ன சின்ன செலவு தாங்க ஏற்படும். பெருசாக நீங்கள் பயப்பட தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் கொஞ்சம் நிதானமாக நடந்தாலும் வெற்றிகரமாக இருக்குங்க. ஏன்னா குருவின் பார்வை உங்களுக்கு உச்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு வெற்றியும் உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் தொடர்பான காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக, எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் இந்த மாதம் தாமதமாக தான் இருக்கும். உங்கள் கடின உழைப்பினால் நீங்கள் எதை செய்தாலும் நன்மை உண்டாகும் ராசிக்காரர்கள் என்பதால் எதுவும் பயப்பட தேவையில்ல. அதுவும் உங்களுக்கு நன்மைக்கே நடக்கும். நல்ல சிறந்த முறையில் உங்களுக்கு தொழிலானது அமையும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து குடும்பம் எப்படி இருக்கும், குடும்பத்தில் உறவினர் எப்படி இருப்பாங்க உங்ககிட்ட, இந்த மாதம் குடும்பத்தில் எந்த மாதிரியான சூழல் நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடு உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இனி அது போல் நடக்காது. சிறு சிறு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது உங்களுக்கு அன்பை தரக்கூடியதாக இருந்து மாறி போகுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லதுங்க. சொத்து விவகாரங்களில் மிகவும் கவனம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி கொஞ்சம் குறைந்ததாக இது வரைக்கும் காணப்படும். இனிமேல் இந்த மாதம் அப்படி இல்லைங்க. கண்டிப்பாக நன்மையே நடக்கும். நீங்கள் எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் விலகி சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நண்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் சுலபமாக ஈஸியாக பழகக்கூடிய அன்பர்கள் என்பதால் அதை சரி செய்து நீங்கள் நல்ல முறையில் வாழ நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேங்க. அடுத்து எதிர்பாராத காரியம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரொம்ப நாளாக இதை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு மறந்தே போயிருப்பீங்க. அந்த காரியம் வெற்றி கிடைக்கும் இந்த மாதத்தில். அதனால் நல்ல பலன்கள் வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்குங்க. நீங்கள் எந்த கவலையும் வேண்டாம், நிம்மதி பெருமூச்சு விட்டு நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேங்க.
அடுத்து உங்களுக்கு கல்வி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் நீங்கள் எப்பயுமே சிறந்த விளங்கக்கூடிய நபர்களாக இருப்பின், அதனால் இந்த மாதம் கல்வியானது மிக சிறப்பானதாக இருக்குங்க. சின்ன சின்ன கஷ்டங்கள் கல்வியில் என்னடா படிக்க முடியல, மறதி அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக அதை தவிர்த்துக்கொள்ளும். உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் நீங்கள். அதனால் நெகட்டிவாக யோசிக்கிறத விட்டு பாசிட்டிவாக யோசித்து நல்ல முறையில் நடக்குங்க. நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு கல்வியும் அமோகமாக இருக்குதுங்க. இது மிருக சீரிசம் 3, 4 பாதங்களில் உள்ளவங்க எப்படி இருப்பீங்க, உங்களது நட்சத்திரத்திற்கான நாட்கள் இனி வரும் நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களான குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு எப்போதுமே நிகழும் இந்த வண்ணம் தாங்க இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறன்னு சொல்கிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பயணங்களால் பயன் கிடைக்குங்க. நீங்கள் எந்த ஒரு தொழிலை மேற்கொண்டு பயணம் செஞ்சாலும் அந்த பயணம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். அதனால் நீங்கள் வென்று வருவீர்கள் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து வங்கிகள் சேமிப்புகள் உங்களுக்கு அதிகமாக உயருங்க. இந்த மாதம் மிருகசீரிசம் 3, 4 பாதத்தில் உள்ள நட்சத்திரக்கார அன்பர்கள் சிறந்தவர்கள், சிறந்த கையாளும் தன்மை கொண்டவர்கள் என்பதால் விலையுயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள் வாங்குவீங்க. பண சேமிப்பு உங்களுக்கு அதிகரித்த வண்ணம் உள்ளதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ காரியங்களில் கவனத்தை செலுத்துபவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. பெற்றோர்களின் உடல்நிலை சீராக இருக்கும். உறவினர்கள் உங்களின் மதிப்பும் மரியாதை உயர்வும் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறதுனால இந்த நட்சத்திரம் பிறந்தவர்கள் என்றுமே மதிப்பும் மரியாதையும் உள்ளவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, புதிய வீடு நிலம் சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதமானது கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சிறப்பாக வியாபாரமும் நடைபெறுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் உள்ளவங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களது திறமைகளை காட்ட சிறந்த வாய்ப்புங்க. இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக உங்களது திறமையை முன்னேற்றம் அடைய செய்யலாம். அது மட்டும் இல்லைங்க, அரசியலில் உள்ளவர்கள் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அவர்களுக்கு சிறந்த பதவிகளும் கைகூடும் வண்ணம் இந்த மாதம் உள்ளதுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா, மாணவர்கள் கல்வி தேர்ச்சி அடைவாங்க அப்படிங்கிற முக்கிய கருத்தும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தடைப்பட்டு பாதியில் நின்ற தொழிலானது கட்டுமானம் தற்போது முடிவடையுங்க. சீக்கிரம் நல்ல முன்னேற்றங்கள் உங்களது தொழில் கல்வியில் அமையலாங்க. அடுத்து என்னென்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும், இந்த பரிகாரம் இந்த நாட்களில் அதிர்ஷ்டமான தினங்கள் அதிர்ஷ்டமான மாதம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. தினந்தோறும் புதன்கிழமை கண்டா பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்த விளக்கு ஏற்றவங்க பெருமாள் கோயிலுக்கு சென்று விஷ்ணு ஆலயத்துக்கு சென்று நீங்கள் இந்த பரிகாரத்தை சென்று வந்தால் உங்களது தீமைகள் மற்றும் கடன் தொல்லை கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நன்மையே உண்டாகும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஞாயிறு செவ்வாய் தேய்பிறையில் ஞாயிறு வியாழக்கிழமையில் நீங்கள் வழிபட்டு வரணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அதிர்ஷ்டமான தினங்கள் அந்த தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா 14, 15 தேதிகளில் ஏதாவது முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த தேதியில் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நன்மையே உண்டாகும். அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா 7, 8 இந்த நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக கருதப்படுங்க. இதனால் நீங்கள் இந்த தினங்களில் நீங்கள் வெற்றி வாக்கை சூடுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இதை கடைப்பிடித்து இந்த நாட்களில் நீங்கள் பெருமாளுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபமிட்டு நீங்கள் நெய் கலந்து அல்லது நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் விளக்கேற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் குழந்தை பேறு மற்றும் திருமண வரம் கிடைக்குங்க. நீங்கள் சென்று வழிபட்டு பாருங்கள், நன்மையே உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மாதமாக தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். சிறு சிறு கஷ்டங்கள் குடும்பத்தில் வந்தாலும் அது பனி போல் விளைகிறோம் அப்படிங்கிறதும் உண்மைங்க. தொழில் வியாபாரமும் இந்த மாதம் உங்களுக்கு சிறந்ததாக காணப்படுவதால் எந்த முயற்சி செய்தாலும் உங்களுக்கு நன்மையே உண்டாகுங்க. மேலும் மிதுனம் ராசிக்காரர்கள் வெற்றி வாகை சூடுவார்கள் அப்படிங்கிறது பொருளுங்க. அதுக்கேற்றப்பாறு நீங்கள் மகிழ்ச்சியுடனும்
சிறந்தவர்களாகவும் விளங்குவதால் எந்த தீமையும் உங்களுக்கு அருகில் அண்டாதுங்க. நண்பர்களுடன் உங்களது பழக்கம் வழக்கமானது சிறந்ததாக காணப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் அல்லாது நீங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு காரியங்களால் உங்களுக்கு நன்மை கூடுங்க. அது எதிர்பார்த்தும் நடக்கலாம் அல்லது எதிர்பாராத சில சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கைகூடி வந்த வண்ணம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதுப்பட்டாலும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய அன்பர்கள் நீங்கள். அதுவே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமைவதால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இது போன்ற தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.